அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் காதல் என்பது பொது உடைமை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கியிருக்கிறாரு. பெஃப்டா ஜி தனஞ்சயன் தமிழகமெங்கும் திரையரங்குகளில் வெளியிட்டிருக்கிறாரு. லிஜி மோல், வினீத், ரோஹிணி, கலேஷ், தீபா, அனுஷா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வினீத் ரோஹிணியின் மகள் கலேஷ் தான் காதலிக்கும் விஷயத்தை அம்மா ரோஹிணியிடம் சொல்கின்றார். ரோஹிணி ஞாயிறு அன்று சாப்பாட்டு நேரத்திற்கு காதலனை வர சொல் என்கின்றார். மகள் ஏதோ சொல்ல வர ஞாயிறு வரை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கேட்க மறுத்துவிடுகின்றார். ஞாயிறு அன்று லிஜிமோல், அனுஷா இருவரும் வருகிறார்கள். ரோஹிணி தன் மருமகன் லிஜிமோல் என்று நினைத்து அவரிடம் கிஃப்ட் தரப்போக மகள் கலேஷ் அம்மா ரோஹிணியிடம் தான் காதலிப்பது லிஜிமோலை அல்ல, அனுஷாவைத்தான் என்று அந்த பெண்ணை காட்ட ரோஹிணி அதிர்ச்சியாக அதன் பிறகு என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீத கதை. ரோஹிணி அம்மாவாக பல சீன்களில் பாராட்டும்படி மிக சிறப்பாக நடித்துள்ளார். அப்பாவாக வினீத் சிறப்பாக நடித்துள்ளார். மகளை மாற்றுவதற்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் ரசிக்க வைக்கின்றன. கலேஷ், அனுஷா இருவரும் தங்கள் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். அவர்கள் பேசும் வசனம் அருமை. வேலைக்காரி வேடத்தில் தீபா சிறப்பாக நடித்து கைதட்டல் பெறுகின்றார். ரிஜிமோல் கதாபாத்திரம் அருமை, அதை சிறப்பாக செய்துள்ளார். உமாதேவியின் பாடல் வரிகள் அருமை. கண்ணன் நாராயணனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. ஸ்ரீ சரவணனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலமாக உள்ளது. அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார். டேனி சார்லஸின் எடிட்டிங் ஷார்ப்பு. இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கொண்ட கதையை விரசம் இல்லாமல் ஃபேமிலியுடன் பார்த்து ரசிக்கும்படி சொல்லியிருப்பதோடு கதையின் முடிவை அவரவர் தீர்மானித்துக் கொள்ளும்படி சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.